யோ, இதை மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. இருப்பா குண்டு இருக்குமோ? நல்லா நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? பிடித்தவர்னா குடம் கீழே எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியலே. தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது, உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா. இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. நீ வேஸ்ட், நீ வேஸ்ட். അന്തസ്സിൽ നിങ്ങൾക്കും എനക്കും കുറച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും இருந்தாலும் പിന്നെ എന്റെ മോളെ മേനൻ ജാതിയിൽ കൊടുക്കണം. അതാണ് എന്റെ ആശ. മോളെ, ഈ നെക്ലസ് എടുത്തിടും മോളെ. எல்லாரும் உனக்கு கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வா മോളെ. എനിക്ക് കല്യാണം വേണ്ട. വേണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? പയ്യൻ എവിടെയാണ് പണി ചെയ്യുന്നത്? പയ്യൻ ദുബായിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. വർഷം ഒരു പ്രാവശ്യം അല്ലെങ്കിൽ 2 പ്രാവശ്യം ഇവിടെ വന്നിട്ട് പോകും. അത് മതി. என்னங்க? കുറച്ച് ക്ഷമിക്കണം, ഞാൻ ഇപ്പോൾ വരും. എന്താ? அவனோட வரலன்னு சொல்லணும். நம்ம நிர்பந்திச்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அவக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். വേണമെന്ന് പറഞ്ഞോ? ആദ്യമായി താഴെ വരാൻ പറ. മറ്റ കാര്യം പിന്നെ സംസാരിക്കാം. അവള് വരില്ല. അവൾ കല്യാണം ഇഷ്ടമില്ല. ഓ, ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഞാനവിടെ മോളെ, ഇതുവരെ നിന്നെ പെണ്ണ് കാണാൻ എത്രയോ പേർ വന്നിട്ടുണ്ട്.
അപ്പോഴെല്ലാം നീ അടം പിടിച്ചിട്ടില്ല ഇന്ന് എന്തായി എന്തെങ്കിലും വന്നിരിக்கிறவங்க വലിയ ആൾക്കാരാണ് ഒരു മര്യാദയ്ക്കാണ് വേണ്ടി താഴെ വന്ന് കണ്ണു മൂടിട്ടാതെ നിൽക്കാം വേണ്ടേ ഈ ബന്ധം വേണ്ടേ ഞാൻ എന്ത് ചെയ്യണം നിനക്കറിയും എടോ பொழப்ப தேடி வந்த பட்டியடா நீ നിനക്ക് ലവ് ചെയ്യാൻ എന്റെ മോളാണ് കിട്ടിയത് എടോ പവളം എന്റെ ഉയരാണ് അവളെ നിന്നിടത്ത് നിന്ന് പിരിക്ക് നനച്ചാൽ നിന്നെ കൊണ്ടു കഴിയും അടുത്ത വാരം നിന്നെ കാണാം വേറൊരു കുടുംബം ഇവിടെ വരും അയാൾ എത്ര സേവനം കേട്ടാലും ഞാൻ തരും മനസ്സിലായോ ഈ നാട്ടു പഞ്ചായത്തിൽ ഞാൻ പറയുന്നതാണ് തീർപ്പ് ഇത് എന്റെ വീട്ടു പ്രശ്നയാണ് ഇവിടെ ഞാൻ എടുക്കുന്നതാണ് മുടിവ് അറിയാമോ ഞാൻ ഒരു വാക്ക് പറഞ്ഞാൽ അവനെ നായി പോൽ അടിച്ച് കൊടല ഉരുവി ആത്തിലെറിയും അറിയാമോ எங்க எங்க ஐயா சொல்லு என்ன ஆ பட்டையம் கண்டு எங்க பின்னால துரத்திட்டு வரா என்ன பண்ற பாவலம் ஏன் பாப்பா கிடக்குற அந்த பட்டையை கொல்றேன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான் நம்ம ரெண்டு பேரும் சாகரத முடிவு பண்ணிட்டியா നിങ്ങളുടെ ഭാഷ എനിക്ക് കേട്ടുതാനെ പഴക്കം പേശി പഴക്കം ഇല്ലയേ முதல்ல நீ வீட்டுக்கு போ மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும் முடியாது இப்படி ஒரு சந்தர்ப்பம் തന്നെ പിന്നെ നമുക്ക് കിട്ടില്ല இனி எனக்கு ரெண்டு விதி என்ன ஒன்னு நீங்க இனி ஒன்னு தெய்வம் தெய்வம் என்னை ஏத்துக்க தயாரா இருக்கு அதுக்கு முன்னால നിങ്ങളോട് ഒന്ന് സംസാരിക്കണം ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു എന്നെ കാപ്പാത്തുവീங்களா ഞാൻ ഒരു കേരള പെണ്ണാ എங்களுக்கு നമ്പിക്ക തന്നെ മുഖ്യം ഞാൻ നിങ്ങളെ നമ്പുறேன் என்னை ஏத்துப்பீங்களா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன் நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும் கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துடுவேன் அடுத்த ஜென்மம் இருக்கே அப்பாவது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா நான் தான் செந்தாமரை என்ன இந்த ராத்திரி நேரத்துல இந்த ராத்திரியில உங்களுக்காக பவன தனியா கோயில காத்துட்டு இருக்கா എന്റെ ഗുരുവായൂരപ്പ അവരെന്നെ ഏൻ വരല്ലേ പറഞ്ഞ നേരം കഴിഞ്ഞു പോയല്ലോ എന്നെ മറന്നു പോയോ நான் கோயிலுக்கு வரலன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன் என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா இனிமே இங்கே இருக்க முடியாது எங்க வீட்டுக்கு போக முடியாது இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன் நடத்திடலாம் குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு தெரியுது சரிங்க என்னன்னு பாருங்க என்ன போன வண்டிக்காரர் காணோம்
பட்டையை பிடிக்கிறா. பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்கன்னு வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர்ல இருக்கு. പിന്നെ തലവരുടെ മോള് ചെയ്തത് തപ്പാണല്ലേ? തലവരെ ഇപ്പൊ തണ്ടിക്കാൻ പോണത് ആ തമിഴ് ചക്കനെയാ അല്ല നിങ്ങളുടെ മോളെയാ? എല്ലാവർക്കും ന്യായം പറയാൻ മേനനെ വായടച്ചിരിക്കാണു. ഇനി എന്തെല്ലാം നടക്കാൻ പോകുന്നു? முதலாளி மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க. அனாதையா நிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எடோ என்கிட்ட விட்டா இயாள கண்டம் தொட்டமா வெட்டி களையும். 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊறுகாய் போட்டு கொடு. போடே எஜமா. எந்தா நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சார் ஆ பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதிம்பிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு. என்னடா പറഞ്ഞു? எம்பிக்கு வேண்டியாளோ? எம்பி എടോ നിന്റെ ലോറി ഓഫീസുக்கு ഞാൻ நெருப்பு வச்சு கொடுக்கும். முதலாளி அங்கன பரையிறது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை நான் டிரான்ஸ்ஃபர் செய்து ஈ ஊரை விட்டு அனுப்பும். மதியம் എടോ മാപ്പിള എന്താ നോക്കുന്നേ? വലിയ കുളിരാണോ? വാ ഈ തീമേല വന്ന് പട്. കുളിർ പറന്നു പോവും. இடி விழுந்த மாதிரி இங்க இருந்த இங்கே நடந்து போயாச்சு. നമ്മുടെ ജീവനോട് നമ്മൾ വിளையாடுறது അത്ര നല്ലതല്ല. ആ പയ്യനെ പഞ്ചായത്ത് നിக்க വെച്ച് நீங்க ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ഒരുത്തനോട് ഓടിപ്പോയി നമ്മുടെ പെണ്ണിനെ ഇനി ആര് കല്യാണം കഴിക്കും? ഇല്ല, ഈ പട്ടികൾക്ക് നമ്മുടെ പെണ്ണിനെ കെട്ടിവെക്കാൻ നിனைக்கிறீங்களா? ഞാൻ ജീവനോടുള്ളവരെ അത് നടക്കില്ല. ഞാൻ മരിച്ചു പോകും. தம்பி, எல்லா பையனும் தண்ணி அடிச்சுட்டு தூங்குறானுங்க. தப்பிச்சு போயிடுங்க. இதை நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பார்த்துருப்பேன். இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓட்டினா நான் ஒரு பேடிக்கு சமம். தமிழ் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான். அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல. நாங்க சாப்பிடுங்க. ஏன் ஏதாவது கருவாட்டு சுட்டு கொண்டு வரக்கூடாது? மறந்துட்டேங்க. இந்த இருக்கு. கொண்டா இதை மோப்பம் முடிச்சாதான் என் சோறே உள்ள இருக்கு. கடைசி சாப்பாடு என் கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? யோ, என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன். இல்ல ஆனா வெட்டுவையா? அம்மாவா
ഒരു വാക്ക് പറയൂ. ഇവനെ ഞാൻ പീസ് പീസാക്കും. ഇനി ഇതുപോലൊരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല. தமிழனானாலும் சரி, மலையாளியானாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கிறது வளர பாவம். உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேனமாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டையா. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்பட நீ அடுத்த ராத்திரில அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்ன பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரில துண்டு துண்டா வெட்டி போடுவாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டா? உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. ஏய் இப்ப என்ன பண்ண போற? பவனத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பார். நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவனத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, எனக்கு உடம்பே நடுக்குது. ஆமா, பவனம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு പറയാൻ എന്നെ ഇവിടെ കൂട്ടിട്ട് വന്നீங்களா? உங்களை விட்டு ഞാൻ தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற. നിങ്ങൾ പോയി திரும்பி வருவீங்கன்னு എന്താ நிச்சயம்? பவளம், நான் என்ன? வேண்டாங்க, உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே, தாலி கட்டிய பொண்டாட்டி. ഞാൻ കാരണല്ലേ உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணுமா? ரெடி ஆகி. ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. എന്റെ കുഞ്ചു മോളെ, എന്താ നീ കരയുന്നത്? അച്ഛനുണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴുന്നത്. അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും, മകരാശിയായിട്ട് ഇരിക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. முதலாளி, എന്റെ മോളുടെ മുഖം മാറി, അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கையாடு அப்படிங்கிற. ഇവിടെ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க. വിഷമിക്കില്ല മോളെ. ஏய், அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. പോ, പോ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഓ, സംബന്ധി അழைപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ടോ? പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞான பண்ணிதா? அதாரா? மொப்பேன், வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னு ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். பக்கமே வர மாட்டேம்மா. சின்ன பண்டி, என்னை விட்டு பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்.
பக்கமே வர மாட்டோம். அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்கம்மா. அம்மா தப்பாம்மா. ஐ சின்னப்பாண்டி அம்மா குடு. என்னம்மா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா, அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்பவும் நம்ம வீட்லயே இருப்பாம்மா. எங்கடா அவ? ஆஹா. உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? அம்மா அந்த பொண்ணு மலையாள பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்க. ஓ, நீங்க அவளுக்கு? ഞാൻ ഉണ്ണികൃഷ്ണൻ, ഈ കുട്ടിയുടെ അച്ഛൻ, അപ്പ. എനിക്ക് കൊഞ്ചം കൊഞ്ചം തമിഴ് അറിയും. எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா, திஷ்டி கழியட்டா. என்னடா விலகி நிக்கிற? இல்ல கற்பூரம் காத்துல அணைஞ்சிடும், அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த இந்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டும்னு கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீக்கடை, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீக்கடை, ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேன மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனகிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த அளவு நுழைட்ட திடுதிப்புன்னு அறுவாளு நிப்பான். நீ கொஞ்சம் அமுக்கி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. நாடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுகத்துல குடையற? இல்ல ஆனி இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதான். இல்ல பவளா. ஆணி எப்படி கொடு. மூஞ்சியும் மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுறேன்? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புன்னு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா,
இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ என்ன வேலை இது? போய் அவள. ஏமா இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டில் படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணான்னு வச்சுக்க, இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான், அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம், பார்த்து நடந்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. எவன்டாது? உன் விஷயத்துல நான் தப்பு പண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മതിയായിട്ടിരിക്കൂ. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான், என்னமோ தெரியல, அவன் என் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்றது சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நினைச்சு தலகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்க. ஆண்டைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க. கலையோ கவியோ கலைவாணி சிலையோ சுவை தரும் தேன்பாகோ முகமோ மலரோ முழுவான் மதி இவளோ மணித்தமிழ் பூங்காற்றோ மதுரச விழிகள் கனிரச மொழிகள் மன்மதன் சபையில் இசைத்திடும் குயிலோ ஸ்வரமோ லயமோ சுகமோ பிடித்தாமரையில் விளையாடிடவா இனிதாய் வருவாய் தருவாய் மடி மீதினிலே மகிழ்ந்தாடிடவே ஒரு நாள் திருநாள் மலராய். கற்பனையில் மல்டி சேனல் கிடைக்குது. கண்ணி பொண்ணு காதல் வரம் கொடுக்குமோ, கண்ணி வச்சு காவல் வரை விரிக்குமோ, ஓ கட்டுப்பட்டு கட்டி கொட்டி கொடுக்குமோ. I love you. Hollywood
காதல் சிட்டு கண்ணில் பட்டு மின்னல் வெட்டு வெக்கமிட்டு என்னை தொட்டு வட்டமிட்டு திட்டமிட்டு ஆசைப்பட்டு நாளும் விட்டு நானும் விட்டு தொட்டு தொட்டு பட்டு பட்டு கட்டுப்பட்டு நெஞ்சில் பட்டு கொஞ்சம் மட்டும் ஹாலிவுட் காதல் சிட்டு கண்ணில் பட்டு நானும் இங்கே நான் அவுட் தோளில் வந்த காலை என்ன மாலை என்ன வேகம் என்ன வீரம் என்ன மோகம் என்ன தாகம் என்ன யோகம் என்ன சுது சுண்ண வானம் என்ன பூமி என்ன ஞானி என்ன யோகி என்ன யாரும் என்ன காதல் கொள்ளும் ஜாலம் என்ன ஹாலிவுட் காதல் சிட்டு கண்ணில் பட்டு நானும் இங்கே நான் அவுட் Do you love me? மாலை நேரம் பூமி பட்டு தேனை உண்டு போதை கொண்டு ஆட கண்டு ஆசை கொண்டு காதல் கொண்டு காதல் கொண்டு தேடி வந்த வேலை என்று தென்றல் ஒன்று திங்கள் ஒன்று சொந்தம் என்று சொர்க்கம் ஒன்று எண்ணில் தந்த கண்ணில் என்று ஹாலிவுட் காதல் சிட்டு கண்ணில் பட்டு நானும் இங்கே நான் அவுட் I love you. ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்கு மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இரு இரு. അയ്യോ നിങ്ങൾ എന്താ പറയുന്നേ എനിക്കൊന്നും പുരിയില്ല ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? ആ നിങ്ങളെ നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இன்டர்நெட்ல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன வச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை தர கழிச்சிடுவாங்க. அதுதான் நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டாடி. എന്താണ് ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? എന്തിനാ? வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரதான் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா.
பயப்படாம போய் குளிச்சிட்டு வா. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அன்பே, ஆறுயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சோதாபோதா என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது பவளம். இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? ஊரே தூங்குற நேரத்துல தங்கமாடி குளிச்சிருக்கான் பாரு, நம்ம போய் பேசிட்டு இருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டியே. ഇവിടെ എനിക്ക് എന്ത് കഷ്ടമില്ല. നിങ്ങളുടെ അമ്മ ரொம்ப നല്ല അമ്മയാണ്. എന്നാല് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. കുറച്ച് ദിവസം തന്നെ ഇപ്പടി, പക്ഷേ പിന്നെല്ലാം ശരിയാക്കൂല്ലേ? ശരിയായിടാ, ശരിയാക്കണം. എന്താ ഇത്? രേവതി നക്ഷത്രം വളർത്തേക്ക് മുന്നേ ഇതൊന്നും വേണ്ട. ஏய், இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க இது சின்ன பாண்டிய காணோம்? ஐயோ அம்மே, நாளி உள்ள உள்ள. ஐயோ, அடடே, நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா, திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. யோ, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன எனக்கு என்ன, டிஸ்மிஸ் ஆன எனக்குனயா? எப்பா இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போய் இருக்க. அடடே, பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பார்க்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி சரி, கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். ஏய், ஏண்டரே ஏண்டரே, வீட்ல வச்சிருந்த இடியாப்பம்மா வெட்டு கோலமா போடு. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே, என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறியே. ஒருவேளை கேரளாவுல இடியாப்பம் மாவுல தான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன். வாய மூடிட்டு உள்ள போங்க. என்ன? എന്താ നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലമിട്ടുള്ളിൽ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்பமாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு செய். നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். நீ போ. இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் இல்ல. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா அம்மா என்னோட ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. നീ തപ്പ് பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு.
அம்மா அம்மா தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி ஐயோ, ஏன் வந்தது வாண்டி எடுக்கிற? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன், பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருட்டு தரமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும், நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நாராயணன்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பதே அங்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு தான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். ആരാ എന്റെ ശാന്തി? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடுபடி ஆக்கிற முகூர்த்தம். അയ്യോ അമ്മേ. ஐயோ, பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவம்ல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. എവിടെ എവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கறப்பாங்களே, சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துடு, தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்படா. போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண். പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവള്ളി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവള്ളി. കടലിനക്കര പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും?